தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் நாகநந்தினி மேம். வணக்கம் மேம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? தேர்தல் ஏன் மேம் நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. சொல்லுங்க. ஓகே மேம். தேர்தல் அறிக்கைங்கிறது மக்கள் மத்தியில இருக்க விதமா தான் இருக்கும். அந்த வகையில தாவேகாவோட அறிக்கை பார்த்தீங்க அப்படின்னா, மகளிருக்கு ரூ. 2,500 இருந்தது. தாய்மாமன் சீர், அண்ணன் சீர்ன்னு சொல்லிட்டு பலவிதமாக இருந்தது. பெண்களுக்கு தான் அவர் முதல் கையெழுத்து போடுவாரு அப்படின்னு இந்த மாதிரி வரிசையில போடுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா அவர் வந்து சிங்கப்பெண் படைன்னு சொல்லி சொன்னாலும், பட் மக்கள் மத்தியில எதிர்பார்க்கப்பட்டது. இந்த ரூ. 2,500 இருந்தது. ஆனா, நேற்று மாணவர்களுக்கு ரூ. 1,000 போட்டிருக்காரு. இன்றைய தினம் பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா, ரூ. 1,000 தான் போட்டிருக்காரு. சொன்ன அந்த வாக்குறுதி எங்கே? ரூ. 2,500 அப்படின்னு சொல்லி பேரும் பல கேள்விகள் எழுப்புறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? பெண்கள் மத்தியில வரவேற்பு தக்கதா இருக்குமா? இல்ல, இது ஃபர்ஸ்ட் இப்ப நேத்து ரூ. 1,000 போட்டாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? மாணவ மாணவிகளுக்கு ரூ. 1,000. அது அவரா போடல. இப்பவும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சிஎம் சார நாங்க குறை சொல்லணும்னு சொல்லல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாங்க இந்த டிஎம்கே கட்சி தொண்டர்கள் மாதிரியோ இல்ல விர்ச்சுவல் வாரியர்ஸ் மாதிரியோ இல்ல. அதான் அந்த ரூட் போட்டு ஒண்ணு வருது இல்ல, ரூட் எல்லாத்துக்கும் புரியும்னு நினைக்கிறேன். அது ஒரு குரூப் இருக்குல்ல, இப்ப பேசி சோசியல் மீடியால நிறைய பேர் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அப்போ அந்த மாஃபியா அதெல்லாம் கிரியேட் பண்ற அந்த ரீல்ஸ் மாதிரியோ எல்லாம் திமுக சார்ந்தவங்களும் இருக்கிறவங்க யாருமே பேசணும்னு அவசியமே இல்லை. ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும். நேற்றும் சட்டப்பேரவையில 2 நாளைக்கு முன்னாடி பேசும்போது எதிர்கட்சி தலைவர் அவர்கள் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த குறிப்பிட்டார். என்ன சொன்னார் அவரு சொல்லும் போது, 7ஆம் தேதி தாண்டிடுச்சு, மாணவ மாணவிகள்லாம் வெயிட்டிங்ல இருக்காங்க, இன்னும் அவங்களுக்கு போய் சேர வேண்டிய அந்த பணம் போய் சேரல, அது என்னன்னு செக் பண்றீங்களான்னு சொல்லி அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய திட்டங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு முதன்மையா இருந்துச்சோ அதை தாண்டி மாணவ மாணவிகளுக்கு என்னென்ன திட்டம் வந்துச்சோ, அதாவது அதுக்கப்புறம் நான் முதல்வன் திட்டம், அப்புறம் காலை உணவு திட்டம், அப்புறம் மகளிர் உரிமை தொகை, இந்த மாதிரி அடுத்தடுத்த விஷயங்களை அவரு கோட் பண்றாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அதுக்கப்புறமே அவர் முடிச்ச உடனே சட்டப்பேரவையில படிச்சதுதான், நான் போய் எக்ஸ்வலைதளத்துல போட்டதெல்லாம் நான் சொல்லல, சட்டப்பேரவையில அதுக்கு ஒரு பதில் கொடுத்தாரு சிஎம் சார். அதாவது என்ன சொன்னாரு, முந்தைய அரசுகள் முக்கிய திட்டங்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் செயல்படும் அப்படின்னு சொன்னாரு. இப்ப நான் எதுக்கு இவ்வளவு பெரிய ஒரு விளக்கத்தை கொடுத்தேன், இதை யாராச்சும் கேட்பாங்களா இல்லையான்னு தெரியல, ஆனா கேட்டாதான் இது புரியும். உண்மைக்குமே சொல்ல போனா அந்த ரூ. 1,000 அப்படிங்கிறது தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம்னு சொல்லி மாணவ மாணவிகளுக்கு முன்னாள் முதல்வர் திரு கே ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்தது. அதைத்தான் இவர் அப்படியே கண்டினியூ பண்ணிருக்காரு. ஆக்சுவலி இவர் கொடுக்குறேன்னு சொன்னது வருஷத்துக்கு 15,000 அந்த பணம் எங்கன்னு தெரியல. இல்ல எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதாவது வீட்டுல இருக்கிறவங்களுக்கு மாசம் 4,000 தரேன்னு சொல்லியிருக்காரு. அது இன்னும் எங்கன்னு தெரியல. இதுல உரிமை தொகை திடீர்னு என்ன சொன்னாரு, அதை மறுபரிசீலனை பண்ணுவோம்னு சொல்லும் போது தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் நார்மல் பெண்கள் எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. அதை எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க ஆரம்பிச்சோன்னே திடீர்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு, அந்த உரிமை தொகை 1,000 திரும்ப கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லி. அப்போ எல்லா விஷயத்தையும் எதிர்க்க நின்று எதிர்கட்சி தலைவர் அதை தாண்டி இன்னைக்கு பாமர மக்களே பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் விஜய் அவர்கள் அதை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கோட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு மேல அவரோட தேர்தல் அறிக்கை எல்லாம் தெரியலைங்க. அதுதான் இப்போ ஒரு ரீல்ஸ் எல்லாம் கூட ரொம்ப இதா போயிட்டே இருக்கு. நீங்க சொன்னீங்கல்ல, உங்க அப்பா மாதிரி உங்க வீட்டு காசா எடுத்து கொடுத்தீங்கன்ற மாதிரி எல்லாம் ஒரு ரீல் போயிட்டே இருக்கு. இப்ப அதுதான் கேட்டே இருக்காங்களா, அப்போ நீங்க தாய்மாமா சீரு, நீங்க செயின் போடுறோம், மோதிரம் போடுறோம், கம்மல் போடுறோம், இந்த 4,000 போனோம், அப்பெல்லாம் இது என்ன உங்க மாமா வீட்டு காசான்னு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. நாங்க குறை சொல்லணும்னு சொல்லல, ஆனா நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுதான் வரீங்க. இப்ப எல்லாரும் சொல்றாங்க, நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். இந்த கூடி கமெண்ட்ல நிறைய பேர் சொல்லலாம், இப்பதானே பதவியேற்று இருக்கிறாரு, ஒரு 5 நாள் டைம் கொடுங்களேன் சார், 5 நாள் தான் ஆயிருக்கு, கொஞ்சம் டைம் கொடுங்களேன் சார். நீங்க கட்சி ஆரம்பிச்சு கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 நாளைக்கு மேல ஆயிடுச்சு. 2.5 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சீங்க, 2.5 வருஷமா இத பத்தி பேசிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும், தமிழ்நாடு என்ன கடன் வாங்கியிருக்கு, எந்தெந்த வகையில செலவு பண்ணிருக்கு, இங்க என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, இங்க கல்வி நிலை எப்படி இருக்கு, அது எல்லாத்துக்கும் மேல நாங்க ரொம்ப தெளிவா சொல்லுவோம், தமிழ்நாட்டு மக்களினுடைய ஒத்துழைப்பின் மூலமாக முன்னாள் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி தொடர்ந்து 2வது வருஷமா 2 இலக்குல கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு அப்படின்னு சொன்னா, இப்போ அதாவது டிஎம்கே பீரியட் விட்டுட்டு போகும்போது தமிழ்நாட்டினுடைய வருமானம்
36,00,000 கோடி ரூபாய். சரிங்களா? இப்ப சொன்னார்ல கஜானாவை நாங்க தொடச்சு வச்சு, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. இங்க எந்த அளவுக்கான வளர்ச்சி இருக்கு, இன்னைக்கு எந்த அளவுக்கு தமிழ்நாடு முன்னேறி இருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் திராவிட கட்சிகள் தான். அதுவும் இந்த 5 வருஷத்துல பண்ண சாதனைங்கிறது மிகப்பெரிய அளவுல இருக்கு. இல்ல அப்போ அவங்க இது வந்து சொல்றது 10,00,000 கோடி நீங்க சொன்ன மாதிரி கடன் இருக்கு அப்படிங்கிறனால இப்பதான் வந்திருக்கும். சோ பார்த்து ஒவ்வொன்னுக்கும் எவ்வளவு கொடுக்கணுங்கிறத இனிமேல் தான் கணக்குப்படி போட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இப்போ சொல்லியிருக்காங்க 60 வயசுக்குள்ள அந்த மாதிரி 60 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு 2,5 கொடுப்போம். அது கணக்கு எடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அவங்க இருந்து. சோ இனிமேல் தானே அவங்க வந்திருக்காங்க. இனிமேல் இல்ல எனக்கு ஒரு விஷயம் புரியலைங்க நர்மதா. கணக்கு எடுக்க போறோம்னா எல்லாத்துக்கும் தெரியுமே. இங்க வந்து 2,50,000 கோடி வாக்காளர் அட்டை தானே இருக்கு. அதுதானே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இதுல என்ன கணக்கெடுப்பு வேண்டி இருக்கு? அதுல டக்குன்னு இன்னைக்கு எல்லாமே நெட்ல இருக்கு. இப்போ நம்ம வந்து லைக் இப்போ இந்த ஓட்டிங்க்கு நம்ம கணக்கெடுத்து போல அதுலயே நம்ம பர்சன்டேஜ் பாக்குறோம். இத்தனை வயசுல இருந்து இத்தனை வயசு இவ்வளவு பர்சன்டேஜ், இவ்வளவு வயசுல இருந்து இவ்வளவு வயசு, அதாவது 30 to 45 இவ்வளவு பர்சன்டேஜ் மெம்பர்ஸ் இருக்காங்க, 45 to 60 இவ்வளவு பர்சன்டேஜ் மெம்பர்ஸ் இருக்காங்க, 60க்கு மேல இவ்வளவு பர்சன்டேஜ் மெம்பர்ஸ் இருக்காங்க. சோ இப்ப இந்த லிஸ்ட் எல்லாம் ஈஸியா கிடைச்சிருமே. அதுக்கு உட்கார்ந்து அனலைஸ் பண்றதுக்கெல்லாம் பெரிய டீம் தேவைப்படுமா என்ன? அத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்ல. அப்ப இவங்க எதை மறைக்கிறதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்கன்றது தெரியல. அப்ப இந்த 2,500 அப்படிங்கிறது நிறைய ஊர்ல வாக்குறுதி எல்லாம் கொடுத்தாங்க. மகாராஷ்டிரால கொடுத்தாங்க, அதை தாண்டி பீகார்ல அது வந்துச்சு, டெல்லியில அதை சொன்னாங்க. ஆனா அதெல்லாம் வந்து ஆட்சிக்கு வந்தோம்னா ஒரு 4 மாசம் 5 மாசம் போய் சேர்ந்துச்சு. அதுக்கு மேல பாதி பேத்துக்கு எல்லாம் பாதி பேத்துக்கு அதுக்கப்புறம் வரவே இல்லைங்கிறது கம்ப்ளைண்டா இருக்கு. பாக்கலாம் இவங்களும் எந்த அளவுக்கு வராங்கன்னு. ஆனா நாங்க ஒரு விஷயத்த மட்டும் சொல்றோம். சார், பொருளாதாரத்துல இன்னைக்கு தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலம். அது எந்த வகையிலும் கம்மியாயிடக்கூடாதுங்கிறத நம்ம சிஎம் சார் தெளிவா பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ சேலத்துல கூட பாத்தீங்க அப்படின்னா சிங்கப்பெண் அதிரடி படைன்னு சொல்லிட்டு அறிவிச்சு அது பணியாற்றி வந்துட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் வரவேற்கிறது மேம். இல்லைங்க, நாங்க வந்து அதுக்கு முன்னாடி நிறைய போட்டோம். ஒரு விஷயம் நான் சொன்னா நீங்க தவறா நினைச்சுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு மக்களினுடைய சைக்காலஜி எப்படின்னா ஒரு சேஞ்ச் அப்படின்னு இவங்க சொன்ன அந்த மேஜிக்கல் வேர்டு எங்கேயோ போய் ரீச் ஆயிடுச்சு. நம்ம ஆரம்ப கால சூழ்நிலையில இருந்து திமுகவா இது அதிமுக அடுத்து போட்டு பார்க்கலாம், அடுத்தது அதிமுக வந்துச்சா சரி திமுக போட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் நமக்கு இது இருந்துட்டேதான் இருந்துச்சு. அப்ப உடனே எல்லாரும் கேட்கலாம், அது எப்படி ஜெயலலிதா அம்மா தொடர்ந்து 2வது முறை வந்தாங்க, அதை தாண்டி எம்ஜிஆர் வந்து 3 முறை இருந்தாங்க. சரிங்க, எல்லாம் இருந்தாலும் அதற்கு எதிர்ப்பு குரலா இருந்துட்டே இருந்தது திமுக தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அப்பவும் நிறைய மக்கள் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்த நிலையில தான் இருந்துட்டு இருந்தாங்க. இதுவரைக்கும் நம்மளோட வந்து டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே இப்படி இருந்தா போயிட்டே இருந்துச்சு. சோ இப்படி பாத்துட்டே வரும்போது நீங்க சொன்னீங்க இல்லையா இந்த சிங்கப்படை சம்திங் அப்படி, இப்போ இந்த பேட்ரோல் இந்த மாதிரி வண்டி தானே அனுப்பிச்சிருக்காங்க, அவங்க இந்த டீம் தானே அனுப்பிச்சிருக்காங்க. ஏன் இதுக்கு முன்னாடி இல்லையா? போன பீரியட்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே இல்லையா? அப்போ பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னு இவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு இந்த திராவிட கட்சியை வெளியே துரத்தணும், இதுதான் இவங்களோட மிகப்பெரிய அஜெண்டா. அப்படி ஒரு அஜெண்டாவை பிளான் பண்ணிருக்காங்க. அது யாரு பிளான் பண்ணாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஒருவேளை மேல இருக்க ஒன்றிய அரசு பிளான் பண்ணி இவர் மூலியமா வந்து எக்ஸிகியூஷன் பண்றாங்களா, இல்ல திடீர்னு இன்னைக்கு இருக்க காங்கிரஸ் உள்ள போய் அவங்க பிளான் பண்ணி இவர் வந்து பண்ணிருக்காரான்னு தெரியல. ஆனா பயங்கரமான ஒரு அஜெண்டாவை இவர் செட் பண்ணிருக்காரு. அது என்ன அஜெண்டா? ஃபர்ஸ்ட் பெண்கள் பாதுகாப்பு, செகண்ட் அஜெண்டா என்ன இங்க வந்து ஊழல், தேர்ட் வந்து என்ன இங்க கடன். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லி நான் சேஞ்ச் தரேன் என்ன நீங்க சேஞ்ச் தரீங்க அப்படிங்கும் போது அதுக்கு இங்க பதில் எதுவுமே கிடையாது. இப்ப வந்து திட்டங்கள்ல கூட இவனால எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியல. சோ இப்ப உரிமை தொகை 2,500 வந்தா கூட அதையுமே ஸ்டார்ட் அப் பண்ணது திரு எம்.கே. ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த வரலாறு தான் சொல்லும். இன்னைக்கு நீங்க எதை வேணாலும் மூடி மறைக்கலாம், உங்க ரீல்ஸ், உங்க இன்ஸ்டா, உங்க எஃபி, எதை வச்சு எதை வேணாலும் போடலாம். ஆனா இதனுடைய தொடக்கம் அப்படின்னு போய் யாரு பார்த்தாலும் அதுக்கு எம்.கே. ஸ்டாலின்ற பேர் தான் இருக்கும். ஒண்ணு. இன்னொன்னு, இந்த பெட்ரோல் வண்டி அப்படிதான். இன்னைக்கு நான் இன்னும் ரொம்ப தெளிவா நுட்பமா போய் சொல்லணும்னா, நம்ம நினைக்கிறோம்ல தமிழ்நாட்டு இளைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு ஒரு நடிகர் பக்கம் போயிட்டாங்க. நான் ரொம்ப தெளிவா எல்லா நாளும் சொல்றது உண்டுங்க, அப்படி கிடையாது. இன்னைக்கு அவங்க உண்மையாலுமே சொல்லும் போது இத்தனை விஷயத்த பார்த்து ஒரு சான்ஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க சேஞ்சுன்னு சொன்னீங்க, தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கான சான்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு நீங்க வேற மாநிலம் மாதிரி எல்லாம் நினைச்சாதீங்க. ஈஸியெல்லாம் ஊடுருவி ஒன்னும் பண்ணிட முடியாது. எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் தோல் உரிச்சு காமிச்சிருவாங்கன்றதுக்கு உண்மை.
என்னன்னா இந்த சொன்னீங்களா இந்த சிங்கப்படை அப்படிங்கறது, அத பிங்க் பேட்ரோல் வண்டி முன்னாடி நம்ம வந்து டிஎம்கே பீரியட்லயே அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கு உண்மையாலுமே கிட்டத்தட்ட 6 crores மேல அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சு. அந்த 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 பேட்ரோல் வண்டியும் இயங்கிட்டு தான் இருந்துச்சு தமிழ்நாட்டுல. அதனால பலனஞ்ச பெண்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதற்கான வீடியோஸும் சமூக வலைதளத்தில் நிறைய இருந்துச்சு. பட் அதை பெருசா நம்ம பகிரப்படல. பட் இவங்க 5 நாள்ல அது எப்படி மேடம் எனக்கு புரியல. 5 நாள்ல ஏதாச்சும் நாங்க கேள்வி கேட்டா மட்டும் டைம் கொடுங்க டைம் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே 5 நாள்ல இல்லைங்க, இந்த 5 நாள்ல இவங்க செஞ்ச ஒரு சில விஷயத்த மட்டும் அவ்வளவு வேகமா சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் பண்றாங்களே. நீங்க என்ன நரேட்டிவ் செட் பண்றீங்க? நீங்க தான் இந்த சிங்கப்படைங்கிற இந்த இதையவே கொண்டு வந்தேங்கிற நரேட்டிவ் செட் பண்றீங்களா, இல்ல நீங்க தான் இந்த 1000 ரூபாய் கொடுத்தீங்க அப்படிங்கிற அந்த மாதிரி நரேட்டிவ் செட் பண்றீங்களா? இதெல்லாம் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? சோ இவங்க வந்து பொய் சொல்றாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள், அதை தாண்டி பெண்களே இன்னைக்கு வந்து அதை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஏப்பா இது ஆல்ரெடி நம்ம ஸ்டாலின் சார் கொடுத்தது தானே, வண்டி நம்பர் கூட ஒரே மாதிரி இருக்கு, பிங்க் கலர் ஸ்டிக்கர் தூக்கிட்டு இவங்க வெறும் பின்னாடி சிங்க பெண்கள் படைன்னு ஒரு ஸ்டிக்கர் தானே ஒட்டியிருக்காங்க. அப்ப இது ஸ்டிக்கர் இவங்கதான் உண்மையாலுமே ஒட்டிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைமையிலதான் இருக்கு. சரி, இவங்க புதுசா ஏதாச்சும் ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்களான்னு சொல்லுங்க. இந்த 5 நாள்ல பெருசா என்னமோ புரட்சி பண்ண மாதிரி எல்லா பக்கமும் எல்லாரும் பேசுறாங்களே, என்ன திட்டம் கொண்டு வந்திருக்காங்க? உண்மையாலுமே எல்லாருமே கேட்கிறாங்க. இன்னைக்கு நிறைய, அதாவது ஹாஃப் ஆஃப் த யங்ஸ்டர்ஸ் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னன்னா, சரி இதெல்லாம் ஆல்ரெடி இருந்தது, நீங்க புதுசா என்ன நீங்க கொண்டு வர போறீங்க? கையெழுத்து போடும் போது எல்லாரும் யோசிச்சோம் இல்லைங்களா? சிஎம் சார் வந்து ஏதோ வந்து நேரு ஸ்டேடியத்துல இவர் தான் ஃபர்ஸ்ட் நேரு ஸ்டேடியத்துல நின்று அப்படியே பயங்கரமா சைன் போடுற மாதிரி இவர் நினைச்சார். இதுக்கு முன்னாடியே முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 7,000 கோடி ரூபாய் விவசாய கடனை தள்ளுபடி செய்தார் அத்தனை மக்கள் முன்னாடி அப்படிங்கறது இவர் புரிஞ்சுக்கணும். இவர் மட்டும் வந்து இன்னைக்கு நேரு ஸ்டேடியத்துல ஒன்னும் பதவி ஏற்கல. அதே மாதிரி எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் முதல்வரா இருந்து பதவி ஏற்கும் போது கொரோனா, ரொம்ப கொடுமையான கொரோனா, ஒருத்தருக்கு பார்த்துக்க முடியல. அன்னைக்கு நிதி நிலைமை எப்படி மேடம் இருந்துச்சு? அவர் வந்து இவர் மாதிரி டைலாக் பேசுறாங்களா? ஸ்டாலின் சார் என்ன வந்து டைலாக் பேசுறாரா? இங்க நிதி நிலைமை ஒண்ணுமே இல்ல, கஜனா காலி பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்கன்னு எல்லாத்துக்கு முன்னாடி அப்படி பயங்கரமா பேசினாரா? ஒன்னும் பேசலையே. பதவி ஏற்கார், தலைமைச் செயலகம் வந்தார், வந்தோடனே சொன்ன மாதிரி வாக்குறுதிகள், ஃபர்ஸ்ட் கையெழுத்து விடியல் பயணத்துக்கு போட்டார். பெண்கள் எல்லாரும் சுதந்திரமா யாரும் எதிர்பார்க்காம முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய வேலைகளை செய்யணும். விடியல் பயணத்துல முதல் கையெழுத்து போட்டார். 2வது கையெழுத்து எதுக்கு தெரியுங்களா போட்டாரு? அதாவது இன்னைக்கு கேக்குறாங்களே, நீங்களா வந்தோன்னு 1000 ரூபாய் கொடுத்தீங்களா, வந்தோன்னு 1000 ரூபாய் கொடுத்தீங்களான்னு. நிதி நிலைமை அங்க ரொம்ப மோசமா இருந்துச்சுங்க. அன்னைக்கு உலகமே கொரோனானால பாதிக்கப்பட்டு நிதி நிலைமை கம்மியா தான் இருந்துச்சு. ஆனா வந்த உடனேயே கொரோனானால பாதிக்கப்பட்ட அத்தனை மக்களுக்கும் ஒரு நல்லது செய்யணும், என்ன பண்ணுவாங்க, வேலை இல்லாம அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் 4,000 ரூபாய் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழக அரசுங்கிறது யாரும் மறந்துடக்கூடாது. அன்னைக்கு நம்மளுடைய வருவாய் எப்படி இருந்துச்சு? ஜிடிபி லெவல் எவ்வளவு இருந்துச்சு? 0.7% தான் இருந்துச்சு. இதை நினைக்கும் போது எங்களுக்கு எல்லாம் வருத்தமா இருக்கு. ஏன்னா எங்களுக்கு உண்மையாலுமே என்னன்னா, ஒரு தலைவர் இவ்வளவு செஞ்சு வச்சிருக்காரு, அது நீங்க இல்லன்னு இன்னைக்கு ஒரு நரேட்டிவ் செட் பண்றீங்களே, இது மனசாட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிற மாதிரிதான் இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலங்க பொருளாதாரத்துல. இன்னைக்கு வந்து நீங்க வந்து இந்த கஜனா காலின்னு சொல்லும் போது எப்படி மக்கள் நம்புவாங்க? யங்ஸ்டர்ஸ் எப்படி ஃபர்ஸ்ட் நம்புவாங்க? இந்த 2 கம்பேரிசனையும் நம்ம பார்க்கணும்ல. அதே மாதிரி நான் இன்னொன்னு சொல்லுவேங்க நர்மதா, என்னன்னா அவர் என்னமோ ஸ்டேஜ்ல நின்னு அந்த இதுவா என்ன அந்த டேபிள தூக்கிட்டு போனாரு, எவ்வளவு ஒரு எளிமையின் உருவம் அப்படின்னு எல்லாம் பேசுறீங்களே. எதுங்க எனக்கு ஒரு விஷயம் புரியல. எங்க ஐயா கலைஞர் அவரு ஒரு மேடையில பேசிட்டு இருக்கும் போது தன் தொண்டருக்கு செப்பல் போடாம இருந்தாரு. அந்த கால்வாய், அந்த நீர் அந்த இடத்துக்கு வேணும், அந்த ஆறு அந்த கால்வாய் கட்டணும், அப்பனாதான் நான் செருப்பு போடுவேன்னு சொல்லும் போது சொன்ன மாதிரியே அந்த இடத்துக்கு அந்த ஆறை தாண்டி வர்றதுக்கான அந்த பாலத்தை கட்டணும்னு அந்த தொண்டரை மேல கூட்டி செப்பல் போட்டு விட்டவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். சரி, இந்த வரலாறு கூட உங்களுக்கு பழசுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப புதுசா ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்க ஸ்டாலின் சார் ரீல்ஸ்லதான் வருவாரு, நீங்க மட்டும் ரீல்ஸ் எல்லாம் பாக்குறீங்களான்னு நீங்க கேக்குறீங்களே. உங்க தலைவர் எங்கேயுமே வந்து நின்று மக்களை பக்கத்துல நிக்க வச்சு கூட பேசுனதில்லை. ஆனா எங்க தலைவர் ஆட்சி பொறுப்பு ஏற்கும் போதே கொரோனான்னு சொன்னேன். அன்னைக்கு ஒருத்தருக்கு அதாவது சொந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகட்டும், இல்ல அக்கா தங்கச்சி ஆகட்டும், அண்ணன் தம்பி ஆகட்டும், இல்ல அம்மா பையன் ஆகட்டும், பாக்குறதுக்கு பேசுறதுக்கே பயந்த போது இந்தியாவிலேயே ஒரு முதல்வரா பிபிடி உடையறிஞ்சு கொரோனா வார்டுக்குள்ள போய் மக்களை பார்த்த ஒரே முதல்வர்
ஸ்டாலின், ஒரே முதல்வர் ஸ்டாலின் மட்டும்தான். அப்ப அதை நம்ம புரிஞ்சுக்கணும்ல. இதெல்லாம் மக்கள் மறந்துருவாங்களான்னு கேட்டீங்கன்னா, இவங்க மறக்கிற அளவுக்கு நிறைய விஷயம் செஞ்சுட்டாங்க. பட் திரும்ப இதெல்லாம் வெளியே வரும் அப்படிங்கறதுதான் எனக்கு தோணுது. ஆனா மேம் இப்போ ஆதவர்ஜுனா கூட சொல்லியிருந்தாரு, இப்ப இருக்கிற தலைமுறைகளும் பெண்களுடைய வாக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, தாவேக்காவுக்கு தான் வந்திருக்கு. அவங்களோட ஆதரவு எல்லாமே தாவேக்காவுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி பாக்குறீங்க? சரிங்க, நான் ஒரே விஷயம், சரிங்க அவர் சொல்றது உண்மையாவே இருந்துட்டு போட்டுருவேன். பெண்கள் அவங்களுக்கே வாக்கு போட்டுட்டோம், இல்ல இப்ப இருக்கிற முறையினரும் அவங்களுக்கே ஓட்டு போட்டுட்டோம். என்னோட ஒரே கேள்வி, இது யாருங்க கேட்டான்னு சொன்னீங்க? ஆதவர்ஜுன் அவர்கள் கேட்டாரா? ஆமா தானுங்க. அவரு நிக்கிறேன்னு சொல்லி அவருக்கு போட்டாங்களா? அவரோட முகத்தை பார்த்துதான் அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா? எனக்கு அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. எல்லாம் உண்மையாலுமே பார்த்தா நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து சொல்றது, நீங்க இவ்வளவு இடத்துல தோத்துட்டீங்க, எவ்வளவு ஏமாத்திருக்கீங்க தெரியுமா மக்களை? எவ்வளவு ஏமாத்திருக்கீங்க தெரியுமா? நாங்கெல்லாம் வந்து கரைபடாத கை, நாங்க தான் தூய்மையான சக்தி அப்படின்னு எல்லாம் சொல்லி ஒரு 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 வேட்பாளர், ஒரு தொகுதியில ஒரு வேட்பாளர் நிக்கிறாருன்னா அந்த வேட்பாளரோட பேக்ரவுண்ட கூட யோசிக்க விடாம மக்களை அந்த உண்மையாலுமே அந்த ரீல்ஸ், அந்த விஜய் அவர்களை பத்தின வீடியோஸை மட்டும் அனுப்பிச்சு, நான் இப்போ சொல்றேன், விஜய் சார் கூட நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஆனா விஜய் சார பகற்காயா வச்சுட்டு இவங்க எல்லாம் பயங்கரமா ஒரு பிளே பண்றாங்களாங்கிறது நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஆதவர்ஜுனா அவர்கள் இவ்வளவு பேசுறாங்களே, அங்க ஆதவர்ஜுனா அவர்களுக்கு ஓட்டு விழுகவே இல்லையே, அவருக்காக ஓட்டு விழுகலையே. அவர் ஓட்டு விழுந்தது அந்த விசில் சின்னத்துக்கு, விஜய் அப்படிங்கிற ஒரு நடிகர் அவருடைய பெரிய பிம்பத்துக்காக தான் அங்க ஓட்டு விழுந்திருக்கு. அது என்ன, நான் ஃபர்ஸ்டே பேசும்போது சொல்லிட்டேன், இப்ப தமிழ்நாடு அப்படிங்கிறது அது டேர்ம்ஸே அப்படிதான். ஃபர்ஸ்ட்ல இருந்தே நீங்க எடுத்து பாருங்க, இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா இது அப்படின்னு இவர் அந்த சேஞ்ச் கொண்டு வரணும், நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு நினைச்சோன்னே சரி ஒரு சான்ஸ். இப்பவும் எடுத்துக்கோங்களேன், இப்ப எங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்களாம், என்னமா நான் எல்லாருமே வந்து டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சேன், ஏன் ஒரு ஓட்டு என்ன ஆயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் இவருக்கு போட்டேன், விஜய் அவர்கள் எதிர்கட்சியில தான் வந்து நிப்பாங்கன்னு சொல்லி. ஆனா எங்களுக்கு அது தெரியலையே அப்படின்ற மாதிரி தானே அவங்களே கன்வே பண்றாங்க. சோ இந்த விஷயம் எப்படி வந்துச்சு? பட் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நிறைய விஷயம் இருக்குங்க அதுக்குள்ள. ஓகே, நிச்சயமாக மேம். பல்வேறு தகவலை ஷேர் பண்ணிருக்கீங்க நேயர்களுக்காக. தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி. ஓகே.